பேரனந்தம் தவத்தால் அருள் ஞான பெற்றவருக்கு அனந்த வில்லி என்றாரு. அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் காவல எங்க அண்ணன் வீரதேவன், இரண்டாவது காவலிலே என் உயிர் தோழி, மூன்றாவது காவல் நான். எங்க அண்ணனுடைய காவலை மீறி, என் தோழினுடைய காவலை மீறி, என்னுடைய காவலையும் அத்துமீறி உங்க மான்குட்டி உள்ள இருக்கு அப்படின்னா இது விந்தையாகவும் விளையாட்டாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த பகுதி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே இல்ல, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்து இங்கதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிந்து தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்ப எது உண்மை எது பொய் அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து பார்க்காமல் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அதாவது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கணும்.